காலம் நிறைவேறின போது தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகத்திற்கு அனுப்பினார் என்று கலாத்தியர் 4:4 கூறுகிறது. அக்காலகட்டத்தில் இஸ்ரவேலின் ஆவிக்குரிய நிலை பின்தங்கி இருந்தது. மனிதன் தேவனுடைய திட்டத்தை விட்டு விலகி சென்றிருந்தான். எனவே ஏசாயா 40:4 படி பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு மழையெல்லாம் தாழ்த்தப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் இயேசுவின் உறவினரான யோவான் ஸ்நானகனை அனுப்பினார். கோணலான வழிகளை நேராக்க, அதாவது இயேசு கிறிஸ்து நடப்பதற்காக வனாந்திரத்திலிருந்து தேவாலயம் வரை ஒரு நேரான பாதையை உருவாக்க யோவான் மனம் திரும்புதலை பிரசங்கித்தார். மன்னிப்பின் மூலம் மனிதன் மீண்டும் தேவனுடன் ஒப்புரவாவதற்கான வழியை இயேசு கிறிஸ்து அமைப்பதற்கு முன்பாக யோவான் மனம் திரும்புதலை பிரசங்கிக்கும் களத்தில் இறங்க வேண்டியிருந்தது. யோவானும் இயேசு கிறிஸ்துவும் ஒரு ஆவிக்குரிய புதுப்பித்தலுக்காக பணியாற்றினார்கள் என்பதையும், மத சடங்குகளை தேவனுடனான ஒரு உறவாக மாற்றினார்கள் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது.